அம்மா நல்லா இருக்கீங்களா? எங்கடா உன்னை நினைச்சாலே என்கிட்ட நல்லா இருக்கிறது. எப்படி இருக்க? நீ சாப்பிட்டியா என்ன? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். நீங்களும் அப்பாவும் அதை இதுன்னு போட்டு கண்டது கிடையாது யோசிச்சுட்டு இருக்காம நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருங்க, சரிங்களா? இத்தனை நாள் தூரத்தில் இருந்த தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே வந்து இருந்த. இப்போ நீ வீடுல இல்லைன்னொன்னே வீடே என்னமோ மாதிரி இருக்குடா. ஏதோ கலை இழந்த மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருக்கும்போது உன்னை 1000 திட்டு திட்டுவேன். எதுக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கணும், பொறுப்போடு இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் என்னமோ தெரியலடா, நீ வீட்டில் இல்லைன்னொன்னையும் மனசே ஒன்றும் கேட்கல. அவ்வளோதாம்மா. வீக்கெண்டு லீவ் கிடைக்கும், உடனே பஸ் பிடிச்சி வந்துடுறேன். எதுக்கு சும்மா கண்டது கிடையாது யோசிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லைடா, ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், மனசுக்கு தான் ஒன்றும் கேட்கல. அதான் அதை இதுன்னு யோசிக்காதீங்க. நான் என்ன வெளிநாட்டிலையா இருக்கேன்? இங்கே இருக்க, சென்னையில் இருக்கேன். அவ்வளோதான். நினச்சேன்னா அங்கே வந்து நிற்பேன், சரிங்களா? வீக்கெண்டு வரேன், ஓகேவா? சரிடாப்பா, உடம்ப பார்த்துக்க. மறக்காம ஃபோன் போட்டு பேசுடா. ஏன்னா நீ பேசுறதே எனக்கு ஆறுதலே. அப்புறம் உமாவை சும்மா திட்டிட்டுலாம் இருக்காதீங்கம்மா. பாவம் புள்ளத்தாச்சி புள்ள. ஏன் அவ எதுவும் சொன்னால அவங்கிட்ட? இல்லைம்மா, எதுவும் சொல்லலை. ஏண்டா உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லாமையே நீ என்கிட்ட சொல்ற? நிஜமாதாம்மா, அதெல்லாம் அவ எதுவும் சொல்லலை. ஒன்று சொன்னா போதுமே உடனே அங்க பத்த வச்சிருவா, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உமா மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அதை இதுன்னு எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏண்டா நான் திட்டினதை மட்டும் உன்கிட்ட சொல்றாளே, அங்க என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொன்னாளா? அம்மா, அதான் சொல்லியிருக்கான்னு அதான் பேசுற குரல்லையே தெரியுதே. என்னமோ ஊர்ல எல்லாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க. என்ன தெரியுமா சொல்றா? புள்ள பறக்கட்டும், இந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறேன்றா. நீ ஃபோன் எடுக்கலையா? எங்களுக்கு ஃபோன் எடுத்து பேசிவிட்டியா? உடனே வந்துட்டு என்னை விட அவங்களுக்கு அவன் தான் முக்கியமா, அப்படியா இப்படியான ஆச்சா போச்சோன்னு எப்படி பேசுறா தெரியுமா? பாத்ரூம்ல இருந்து நான் அவ்வளோத்தையும் கேட்டேன். அப்படி கேட்கும்போது அப்படியே அடி வயிறு பத்திக்கிட்டு இருந்துது. நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கல்யாணம் பண்ணி. இதுக்கெல்லாம் காரணத்துக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கும். நீ போட்ட பிச்சையில இந்த வீட்டுல இருந்துக்கிட்டு இப்ப என்னமா பேச்சு பேசுது தெரியுமா? இதுவே நான் 100 சவரன் போட்டு பொண்ணு கூட்டிட்டு வரேனே, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அப்பதான் இதுன்னு பேசி மனசை மாத்தி இப்ப எந்த லட்சணத்துல வந்து நிக்குது தெரியுமா? அவன் நல்லவன் மட்டும் நினைச்சிடாதடா, சரியான கேடி. ஒட்டம்பு முழுக்க விஷம்னா, பாம்புக்கு வெறும் நாக்கில தான் விஷம். ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஒட்டம்பு முழுக்க விஷம். அவளை மட்டும் நீ நம்பிடாத. அம்மா, நான் இங்கே தூரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி வீட்டில் அது இதுன்னு பிரச்சனை வம்புனா அது என்னைய பாதிக்கும்னு கொஞ்சமாவது யோசிங்க. நான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது. இப்படி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னும் போது எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகும்மா. வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. சரிடாப்பா, உன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலை போதுமா? ஆனா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. நல்ல 3 நேரமும் மொக்குன்னு மொக்கிட்டு கிடக்கட்டும், சரியா? ஆமா ஆமா, புருஷன் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னா பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பா. உங்க அப்பன் தாண்டா சம்பாதிச்சாரு. நான் ஒரு நாள் வீட்டுல இருந்து நீ பார்த்துருப்பியா? தோட்டம் தரவு காடு வேற வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு மொத்தத்தையும் ஒத்த லேடியா நான் மொத்தத்தையும் பார்த்தேன், தெரியுமில்ல? என்னமோ இவ்வளோ பீத்திக்கிட்டு இருக்கா. நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன்றது உனக்கு தெரியும். இந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் நடிச்சுக்கிட்டு தெரியல. வேலை செய்யறதுனா உன் பொண்டாட்டிக்கு வலிக்குது. ஆனால் இப்படி உக்காந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டு சோத்தை தின்னுக்கிட்டு நம்ம வீட்டு உப்பை தின்னுக்கிட்டு நம்மளே பற்றி ஏளனமாக பேசுங்க கேவலமாக பேசுங்கன்னா நல்லா பேசுகிற ஆளுங்க, சரியா? இனி நான் உன் பொண்டாட்டியே எதுவும் சொல்லலை போதுமா? வைக்கிறேன். அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலப்பா. நீ பாரு, நான் வைக்கிறேன். உன் காதல் மனைவியோட கன்றாவியெல்லாம் உனக்கு தெரியும். அப்ப புரியும் இந்த அம்மா சொல்றது. புள்ளையாமா புள்ள. அம்மா அம்மா, டைம் ஆயிடுச்சு. 12:30 முடிஞ்சிடும். நாங்கள் சரி, இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம கிளம்பிடுவோம். போகும்போது நம்மளே கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அது தப்பாக போயிடும். அப்புறம் அந்த பையனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். அப்பா என்னடா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. சரி, இவரோட தொல்லை இருக்க வேணான்னு
நம்மளே போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் ஒரு நல்லவர்கிட்ட தான் நம்மளை கொடுக்குறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு வார்த்தைக்கு பேச்சுக்கு நான் வாரேன்னு சொல்லுவார்னு பார்த்தா நிஜமாகவே வந்து இவ்வளோ நேரம் பொழப்பை விட்டுட்டு இங்கே வந்து உட்காருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்படியாப்பட்டவர்னு நான் நினச்சும் பார்க்கல. ஹலோ, நான் வெற்றி தாங்க பேசுகிறேன். நேரத்துக்கு பரீட்சை முடிஞ்சிடும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. வந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த வாரம்பா. சரிங்க. ஏம்மா, நீங்க சொல்றது சரிதான். டீ கடை வச்சா எப்படியும் பழச்சுக்குவாங்க. ஆனா அதுக்கு முதலீடுன்னு ஒன்று இருக்குல்லப்பா. நம்ம கிட்ட இருந்த பெருசான ஒன்று சேர்த்து வைக்கல. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் நான் சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போக போறேன்ட்டு. இங்கே பாருங்கம்மா, டீ கடைக்கு பெருசாக என்ன தேவை? டீ வைக்கிறதுக்கு அடுப்பு, அப்புறம் அந்த பாத்திரம், வடிகட்டி, கிளாஸு, இதுதானே. தினந்தோறும் வியாபாரத்தை ஓட்டி பால் காசு, சக்கரைக்கு, டீ தூளுக்குன்னு ஓட்டிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன கடையாக பார்த்து நம்ம வச்சு ஒரு வாடகை என்ன ஒரு 5 மாதத்து வாடகை கேட்பாங்க. கொடுத்தோம்னா போதுமே. அதுக்கப்புறம் அவங்க பொழப்ப பார்த்துக்குவாங்க. வேலைக்கு ஆள் வைக்காமல் நம்மளே பார்த்தோம்னா பொழைச்சிக்கலாம். வேலைக்கு ஆள் வச்சோன்னா வரலாமா அவங்களுக்கு போயிடும், நமக்கு ஒன்றும் நிற்காது. ஏன் இப்போ இவங்க 2 பேரும் அங்கங்கிட்டு போய் வேலைக்கு போகிறாங்கன்னா, ஏன்னா அது தெரியாத தொழிலை கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ண வைக்கணும். அது எப்படி போகும்னு தெரியாது. இது தெரிஞ்ச தொழில். அங்கேயே அத்தனை டீ ஓட்டியிருக்கா. அப்படி தம்பியோட டீயே இங்கே மட்டும் குடிச்சாங்கன்னு வைங்களே, ஊருப்பட்ட குடும்பம் கூட்டமாக வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். அண்ணி, எனக்குமே மணப்பாறை முறுக்கு போட தெரியும் அண்ணி. அப்படித்தான் இங்கிட்டெல்லாம் மணப்பாறை முறுக்கெல்லாம் சாப்பிட்டுக்க கூட மாட்டாங்க. நம்ம முறுக்கு இங்கே செஞ்சு விற்றோம்னாலே ஊருப்பட்ட வருமானம் சம்பாதிச்சு போடலாமே. எதுக்கு போய் ராத்திரி பகலாக கஷ்டப்படணும்? இந்த ஒரு முறுக்கே இப்போலாம் 5 ரூபா சொல்கிறேன் இங்கே. அப்படின்னும் போது ஒரு 100 முறுக்கு போட்டோம்னால கண்டு போய் முடிச்சு போடலாம்ல. சரிம்மா, இப்போதைக்கு காசு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி லோனுக்குன்னு வாங்கலான்னா எனக்கு வேற 60 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ எனக்கு எவனும் லோனும் தர மாட்டான். எம்மாடி, உங்கள் ரேஷன் கார்டுலேருந்து பேரை நீக்கிட்டு வந்தீங்கன்னா கூட இங்கிட்ட என்னோட இதில் ரேஷன் கார்டில் சேர்த்து விட்டீங்கன்னா அப்புறம் ஏதோ லோனு கூட கேட்டால் வாங்கிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா பண்ணுவோம்? ஐயோ, அதுவும் சரிதான். ஆனால் இப்போதைக்கு யாருக்கிட்டேன்னு போய் கடன் வாங்குறது? தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே முதலீடு போட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது 1 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு நல்ல கடையாக பார்ப்போம். பார்த்துட்டு மிச்ச மீதி எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம். பிள்ளைங்களை நம்பி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுகளுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்கணும். ஏன்னா என் அண்ணன் அந்த காலத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அம்மிட்டு செலவு பண்ணுச்சு. ஊருக்கே விருந்து போட்டு, அதுவும் கெடா வெட்டி விருந்து போட்டு அவ்வளோ சீரு சிறப்புமாக செஞ்சது. என் புருஷனும் நானும் கஷ்டப்படக்கூடாது, குழந்தை இல்லாமன்னு சொல்லி எங்களுக்காக மாதம் மாதம் அம்பிட்டு செஞ்சுது. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் குழந்தை இல்லைன்னு என் புருஷன் என்னைக்காவது என்னை எதுவும் பேசிடக்கூடாதுன்னு மளிகை ஜாமான்லேருந்து நொட்டு லூசுன்னு எதுனாலும் அள்ளி கட்டிக்கிட்டு வந்து கொடுத்த அண்ணனோட பிள்ளைங்களை நான் கைவிடவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது அந்த ஒன்று தான். அந்த ஒன்று நான் இனி என்ன போடவா போகிறேன்? இல்லை, அது இந்த பிள்ளைங்களுக்காக நான் தொழில் வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். இதான் அவங்களே வந்துட்டாங்களே. வாங்கய்யா, வாங்குங்க. அண்ணி என்னமோ டீ கடன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வைக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். நீ என்ன சொல்ற? உங்க தங்கச்சி என்ன சொல்லுது? காசு இல்லை, இப்போ என்னத்தை போய் பண்றதுன்னு. நீ ஏன் வருத்தப்படுற? வச்சு கொடுக்கறது நாங்க. கம்முன்னு இருங்க, அம்பிட்டு தான். எத்தனை தடவைனே நீ எனக்காக செய்வ? அப்புறம் தங்கச்சின்னா யாரு, அண்ணன்னா யாரு? 1000 கஷ்டனாலும் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னோனையும் மச்சானுக்கு ஒண்ணுன்னோனையும் ஓடி வரவன் தான் அண்ணன். இல்லைண்ணே, இத்தனை வருஷத்துல நான் ஒண்ணுமே உங்களுக்கு கைமாறு பண்ணதே இல்லை. எம்மாடி, அப்படி மட்டும் என்னைக்கு நினைக்காத. கடவுள் நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அப்ப அவங்களுக்கு நீ கண்டிப்பா செய்யணும். இப்படியாப்பட்ட அண்ணன் அண்ணி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க சொல்றதும் சரிதான். முன்ன பின்ன தெரியாத தொழிலை கத்துக்கிட்டு அதுவும் கையை உள்ள விட்டீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான். ஐயா நாள் வராது, அம்மா நாள் வராது. தெரிஞ்ச தொழிலே பண்ணிட்டு போவோம். உங்களுக்காக நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்மா. ஆமா, நீ இங்க பாருங்க, கைத்தொழில் உன்னை கற்றுக்கொள், கவலை இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்னு வாங்க. கைத்தொழில் இருக்கும்போது எதுக்கு கவலை? உழைக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, உதவுறதுக்கு நாங்க இருக்கிறோம். நமக்கு மக்கள் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. யாருமே நினைச்சோன்னு கோபுரத்துக்கு போறதில்ல. கீழே படிக்கட்டுல இருந்து ஏறி தான் போறாங்க. பாத்துக்கலாம், விடுங்கம்மா.
நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வரும்போது என்ன நினச்சிங்க? என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ நினச்சிங்க. ஆனால் கடவுள் உங்களை ஒரு இடத்துல சேர்க்கணும்னு தான் இவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த குடும்பம்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதும் அதுக்கு சுரண்டி திங்கிறதுமாவே இருந்திருக்கும். இப்போ அந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இப்படியா கூட இருக்கலாம். இத்தனை வருஷம் தான் அதுங்களுக்கே உழைச்சி பாடா 2 பேரும் உழைச்சிங்க. இனிமேல் உங்களுக்காக உழைங்க. ஆமாம்மா, உழைச்சி கொட்டுனதெல்லாம் போதும். இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. இனி நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை ஒன்று ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கு. அந்த கடையை எடுத்து நம்ம பண்ணுவோம். ஐயோ, ஏய், எதுக்கு இப்போ வந்து கத்துறாங்கன்னு தெரியலையே. ஏண்டி நீ என்ன பெரிய இவளா? நான் என்ன பண்ணேன்? யாரு இந்த நட்டுப்பு வெங்காயம் என்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்துச்சுன்னா இங்க இருந்து போன் போட்டு உங்க ஆத்தா இதை பேசுறேன் அதை பேசுறான்னு சொல்ற. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஓஹோ, அவன் பத்த வச்சுட்டானா? என்னடி முறைக்கிற? கண்ணு ரெடி நோண்டி போடுவேன் பாத்துக்க. இப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சுன்றேன். உங்கள் பையன்கிட்ட தானே சொன்னேன், வேற யார்கிட்டயுமா சொன்னேன்? நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்கன்னா அப்புறம் என் புருஷன்கிட்ட தான் சொல்ல முடியும். ஊரில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும்? பாத்தியா எம்பிட்டு திமிரு பேச்சுன்னு. என் பையன் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே புள்ள பூச்சி கணக்கா நடிச்ச. இப்ப என்னடி திமிரு பேச்சு பேசுற? அப்படிதான் பேசுவேன். கொட்டை குனியறதுக்கு நான் ஒன்றும் இவ கிடையாது சொல்லிட்டேன். என் புருஷன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, நான் பேசுகிறேன். என்னைய அவர் தானே கட்டிக்கிட்டாரு, அப்போ அவர்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் உங்கள் பையனை என்ன கட்டிக்கன்னு வந்து துரத்தி வரல. உங்கள் பையன் தான் என்ன கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கையெல்லாம் அறுத்துக்கிட்டா. அப்படி என்ன பழசெல்லாம் மறந்துருச்சோ? என்னடி திமிரா பேசுற? ஆமாம், எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்து போகிறது? என்னாலையெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இப்படி தான் பேசுவேன். என்ன சொன்ன? என்னது பேசுவியா? பேசுடி, இப்ப பேசு. போனா போகுதுன்னு விட்டா வாய பத்தியா வாய? என்னடி கழுத, படிக்காம இருக்கும்போதே இந்த வாய ஆடுறியே. இன்னும் படிச்சு கொஞ்சம் நல்லதா இருந்தீன்னா ஆத்தடியாத்தா ஊரே அழிச்சிருப்ப போல இருக்கே. இங்காரு உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. ஊர்ல உள்ள எவனுமே என்கிட்ட பேச பயப்படுவான். நீ என்னையகிட்டயே திமிரு பேச்சு பேசுற. பேசுறீ இப்ப பேசு. அம்மா போடுவேன் ராஸ்கல். யாருக்கிட்ட இனிமே ஏதாவது நீ பேசுவ? பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருக்கியான்னு பாரு, அடிச்சு பத்தி விட்டுருவேன். இப்ப கேக்குறதுக்கு நாடி இல்ல உனக்கு, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. திமுற பத்தியா எகத்தால பேச்சு பேசுற? அதெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும், இந்த தங்கத்துக்கிட்ட வச்சுக்க கூடாது. புள்ள தச்சு புள்ளன்னு கூட பார்க்காம எப்படி அடிச்சு தள்ளிட்டு போறா பாரு. ஒன்று சொன்னா போதும், உடனே அவன் ஆத்தா கிட்ட பத்த வச்சிடறா. அந்த படுபாவி எங்க அப்பா இருந்தா இப்படி அடிக்க விட்டுருக்குமா? இவன் என்ன இப்படி விழுந்து கிடக்குறவா? எந்திரி புள்ள தச்சு புள்ள கொஞ்சமா பாத்து நடக்கிறது இல்லையா? ஏன் இப்படி விழுந்து கிடக்குறவா? அம்மா, அந்த தங்கம் என்ன அடிச்சு விட்டாமா? அடிச்சு விட்டாளா? ஏண்டி எதுக்கு நீ அடிச்சா? அம்மா, ஒண்ணுமே பண்ணல. அவளா வந்தா வாழ் கத்தி என்ன அடிச்சு விட்டாமா. அந்த படுபவி என்னை பத்தி இல்லாத போலதான் அவ ஆத்தா கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு. உடனே என் பையன்கிட்ட அதை இதுன்னு சொல்றியாடி அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சு விட்டாமா. இதுதான் சொன்னேன் வாய விடாத கேக்குறியா? ஒண்ணு சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. அவன் அம்பட்டு சீக்கிரம் கைய ஓங்க மாட்டாளடி. என்னடி பண்ண நீ? எத்தனை நாளைக்கு அவகிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க முடியும்? நம்மளும் சோத்துல உப்பு போடுறதுனே சாப்பிட்றோம். அதான் அவ பேசவும் நானும் திமிருமே எடுத்து பேசுனேன். உடனே என்ன கையை நீட்டி விட்டாமா. சரியாத்தா, உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத ஊர் வம்பு? சொல்றதே கேட்டு தொலைய மாட்டியா நீயே? ஏமா அப்புறம் எத்தனை நாளைக்கு பொறுத்து போக முடியும்? சரி, கையை ஊங்கிட்டாளா? இனி என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சுருக்கீங்க. நான் மற்றவங்கள மாதிரி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அதுக்கப்புறம் காசு வரல வைக்கலை, அதனால் செய்ய முடியாது வைக்கலன்னு நான் சொல்லலை. வேலை நம்ம ஊருக்கும் நம்ம மக்களுக்கும் ஏன் நம்ம எல்லாருக்கும் முதல் தேவை வீடு. அந்த அத்தியாவசிய தேவையை நான் பூர்த்தி செய்கிற வகையில் நம்ம எல்லாத்துக்காகவும் வீடு கேட்டேன். அதே போல் நம்ம ஊரில் வீடு இல்லாத அத்தனை பேர்த்துக்கும் வீடு கொடுக்குறேன்னு சொல்லி அப்ரூவல் வந்திருக்கு. தலைவரே,
இத்தனை வருஷம் எத்தனையோ பேத்துக்கிட்ட நாங்க கேட்டு எங்களுக்கு கிடைக்காது. இந்த எனக்கும் வயசு 60 ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் எங்களுக்கெல்லாம் சொந்த வீடுன்றது கனவாவே போச்சு. நீங்க இந்த வார்த்தை சொன்னதை கேட்டோடனே மனசுக்கு இப்பதான் புத்துணர்ச்சியே கிடைச்சிருக்கு. இங்கே வருங்க, இது ஒன்று நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, எல்லாத்துக்காகவும் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல தான் நான் கவர்மெண்ட்டில் பேசி நம்ம எல்லாத்துக்கும் வீடு, தோப்பு வீடு கட்டித்தர சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் வீடு இருக்குது, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க சரிங்களா? அதனால் எல்லாரும் ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோடதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க. மற்றபடி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா? இன்னும் 1 வருஷம்தான், 1 வருஷத்துக்குள்ள எல்லாருக்கும் வீடு. இது போதுங்க, நாங்க ஓட்டு போட்டது வீண் போகல. என்ன இங்கிட்டு வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க? என்ன இவன் ஒரு வீணா போனவனா இருக்கான்? மந்தையில வச்சு தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசணும் வைக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி உச்சந்தியில வச்சுக்கிட்டு இதுக்குத்தான் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இருக்கணும். இப்படி எல்லாருக்கும் தூக்கி கொடுத்தா இந்த லட்சணமாக தான் இருக்கும். எதை எங்க வச்சு பண்ணணும்னு கூட தெரியாம என்னையா இங்கே கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான்? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா அவனுக்கு? அவருக்கு அறிவு இருக்குது இல்லாம இருக்கட்டும், எங்க எல்லாத்துக்கும் வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, கட்டி கொடுத்தீங்களா நீங்க? அதுக்கு வந்து இப்போ அது காசு கிடைக்கல. உங்க பையனுடைய கல்யாணத்துக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ண காசு இருந்துச்சு. என்னையா திமிரா பேசுற? இங்க வருங்க, உங்ககிட்ட எல்லாம் நாங்க சொல்லி 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 சலிச்சு போயிட்டோம். ஒரு ரோடு போட்டு கொடுங்க நான் சொன்னா கூட அதுக்கு காசு வரல, இதுக்கு காசு வரலன்றீங்க. ஆனா மேல் இடத்துல கேட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சுன்னாங்க. ஆனா இப்ப எங்க தலைவர், அதுவும் நாங்க தேர்ந்தெடுத்த தலைவர், எங்களுக்காக வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரே 1 வருஷம் தான் நாங்க எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்க போறோம். பாருங்க, இடம் முதற்கொண்டு பார்த்தாச்சு, ஆளாளுக்கு வீடு. என்னையா சொல்ற? என்னமா புரியல? எங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்க போறாரு எங்க தலைவர். அப்ப நீ எனக்கு காசு கை நீட்டி வாங்கினியே, ஓட்டு போடல அப்படித்தானே? ஆமா, போடலனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க காசையா கொடுத்தீங்க? எங்களுக்கு மேலிடத்துல இருந்து கொடுத்த காசு தானே கொடுத்தீங்க. அதனால அதுக்கு இதுக்கெல்லாம் சரியா போச்சு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. சரிங்கப்பா, பேசுனதெல்லாம் புரிஞ்சுதானே? நாளைக்கு சொன்னதெல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, மற்றதை பார்த்துக்கலாம். முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பாடா வந்துட்டாரா? என்ன எழுதி முடிச்சாச்சா? இப்போதான்ப்பா எழுதி முடிச்சு வந்தேன். சரி சரி, வண்டியில ஏறு. என்ன அவ்வளோ நேரம் இவர் நின்றுட்டு இருந்தாரு, இப்போ அப்பா வராரு. அங்க என்ன பார்வை, வந்து வண்டியில ஏறு. ஓகேங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரி, நானே கிளம்பட்டுங்களா? சரிங்கப்பா. ஏன்பா, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லலை, அப்புறம் எப்படி சரியான நேரத்துக்கு வந்தீங்க? அதை தம்பி ஃபோன் பண்ண அப்படி. என்னால் இப்போ கூட நம்பவே முடியல, நமக்காக இப்படி ஒரு பையன் யோசிப்பாரா? சே.